எண்ணெயில் கரையாமல் இப்படி அழகாக வருது பாருங்கள் சிக்கன் பீஸ். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹாதிர் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஜூஸியாக கிறிஸ்பியாக டேஸ்டியான 65 தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா நான் தந்தூரி மசாலா சேர்க்க போகிறேன். தந்தூரி மசாலா கூட மசாலாவில் சால்ட் இருக்கும், 65 மசாலாவில் கூட சால்ட் இருக்கும். அதனால் நான் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்க்க போகிறேன் ஒரு 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். 65 மசாலா சேர்க்கல, நான் தந்தூரி மசாலா சேர்க்குறேன். இது இல்லைன்னா 65 மசாலாவே சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஃபுல்லாக கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கணும். கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா சேர்த்து நல்லா ஊறணும். அது நம்ம எவ்வளோ நேரம் ஊற விடணுமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். இல்லை டைம் இல்லைனா கூட 1/2 hour வரைக்கும் ஊற வைக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானதும் ஒரு பீஸா போட்டு மசாலாவில் எண்ணெயில் கரையாமல் இப்படி அழகாக வருது பாருங்கள் சிக்கன் பீஸ். நல்லா ஜூஸியாக கிறிஸ்பியாக டேஸ்டியாக 65 ரெடி ஆயிடுச்சு.